இன்னைக்கு நான் ஸ்டே பண்ணியிருக்கிறது ஹாலிடே இன்ல 17th ஃப்ளோர் அண்ட் இந்த ஃப்ளோர் தான் டாப் மோஸ்ட் ஃப்ளோர் இந்த ஹோட்டல்ல. இன்னைக்கு நான் பெங்களூர்ல இருக்க ஹாலிடே இன்ல ஸ்டே பண்ண போறேன். இந்த லொகேஷன் காந்தி நகர் ரேஸ் கோர்ஸ் பக்கத்துல இருக்கு. என்ட்ரன்ஸ்ல செக்யூரிட்டி செக் கம்ப்ளீட் பண்ணிட்டு உள்ள போயிட்டோம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பத்தி சொல்லணும்னா ஹோட்டல் ரிசப்ஷன் ஏரியாவே நல்ல கிராண்டா நீட்டா இருந்துச்சு. செக் இன் ப்ராசஸ் வாஸ் வெரி ஸ்மூத். எனி கவர்மெண்ட் ஐடி காமிச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். செக் இன் பண்றப்போ ஸ்பின் வீல் வச்சிருந்தாங்க. அதுல நிறைய ஆஃபர்ஸ் இருந்துச்சு. எங்களுக்கு கிடைச்சது காம்ப்ளிமெண்டரி ஃப்ரூட் பாஸ்கெட். வெரி யூஸ்ஃபுல். இல்ல வெரி வெரி யூஸ்ஃபுல். லயானாலே எனக்கு gift கொடுத்தாங்க. செம்ம ஹாப்பி. என்ன அது டாய் கொடுத்தாங்களா? ஃப்ரீயா கொடுத்தாங்களா உனக்கு? தேங்க்ஸ் சொன்னியா? ஓகே. அலே உனக்கு என்ன? என்னது? ஐயோ பேப்பர் பண்டல். அதுல டாய் அண்ட் சாக்லேட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆப்போசிட்லயே தேர் வாஸ் a வெல்கம் ட்ரிங்க். வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் ஜூசஸ் வச்சிருந்தாங்க. யூ கேன் கிராப் இட். பணம் சரியா இருக்குமா? ஆரம்பமே பரவாயில்ல. மஞ்சள் கலர்ல ஆரம்பிச்சிருக்கு. திராஸ் ஓகேவா? ஒரே மாதிரி எடுக்கணும். ஒரே மாதிரி. எடுத்துட்டோம்ல. என்னங்க நீங்க லேட்டுங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுல் ஃபுல்லா டாம்பரன் சாக்லேட் வச்சிருந்தாங்க. இட் மே சவுண்ட் ஃபன்னி பட் அது நிஜமாவே சூப்பரா இருந்துச்சு. நான் ஒவ்வொரு வாட்டி கீழே போகும்போது எடுத்துக்கிட்டேன். ஸ்டார்டிங்கே பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. எங்களோட லக்கேஜஸ் அவங்களே கேரி பண்ணிக்கிட்டாங்க. சரி வாங்க ரூம் போற வழியில உங்களுக்கு புக்கிங் டீடைல்ஸ் பத்தி சொல்றேன். நான் இந்த ஹோட்டல் அகோடால தான் புக் பண்ணேன். இது ஒரு 5 ஸ்டார் ரேட்டட் ஹோட்டல். டோட்டலா 2 nights 3 days ஸ்டே பண்ணிருந்தோம். அந்த பெஸ்ட் பார்ட் இவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் which is included with my room. இந்த ரூம்ல 2 adult and 2 children கம்ஃபர்ட்டபிளா ஸ்டே பண்ணலாம். இங்க செக் இன் 2 pm க்கும் செக் அவுட் 12 pm க்கும் இருக்கும். ஹலோ, வெல்கம் டு மை ரூம். உள்ள வாங்க. ஸோ இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் ஸ்டே பண்ணேன். இந்த 2 நாளுமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அண்ட் ரொம்ப மெமரபுளாகவும் இருந்துச்சு. அண்ட் ஒன் மோர் திங், இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது ஒரு ஸ்வீட் ரூம். இவ்வளோ ஸ்லோவாவா? இதானா சார் உங்க டக்கு? எது நான் அப்போ வெயிட் பண்ணுமா? சரி வாங்க இந்த ரூம்ல உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு காட்டுறேன். லெட்ஸ் ரூம் டூர் வித் மீ. ஸோ ரூம் உள்ள என்ட்ரு ஆன உடனே ஒரு மினி கிச்சன் செட்டப் வந்து எங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அவன், அப்புறம் கெட்டில் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் பிளேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லிட்டு 2 பனானா சிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஹோட்டல்ஸ்லையும் இருக்கிற மாதிரி ஜஸ்ட் இந்த டீ, காஃபி, சுகர் பேக்கெட்ஸ் இது எல்லாமே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா there is a small fridge. இந்த ஃப்ரிட்ஜ்குள்ளே உங்களுக்கு வந்து லைக் கூல் ட்ரிங்க்ஸ், அப்புறம் வந்து சாக்லேட் இது எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சிப்ஸு, பிஸ்கெட் எல்லாமே வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் பே பண்ணி வாங்கணும். ஃபைனலாக வந்து நீங்கள் பில் செட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைனிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுருக்காங்கல்ல, இந்த வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. ஒரு நாளைக்கு வந்து 3 வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. ஸோ தண்ணி காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறதே எனக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நிறையா ஹோட்டல்ஸில் வாட்டர் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அதை கூட நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ டைனிங் ஏரியாலேருந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு லிவிங் ரூம் இருக்குது. ஸோ இந்த லிவிங் ரூமில் ஒரு டிவி ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஸ்மார்ட் டிவி இல்லை. ஏன் நிறையா வந்து பெரிய ஹோட்டல்ஸில் இன்னும் ஸ்மார்ட் டிவி அப்கிரேட் பண்ண மாட்டாங்கன்ற ரீசனே எனக்கு புரியல. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீட்டர் சோஃபா, ரொம்ப கம்ஃபர்டபுள், சூப்பராக இருக்குது. அண்ட் ரூம் உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி 2 புக் வச்சுருந்தாங்க. நான் யூஸ்வலாக இந்த மாதிரி புக்ஸ் தான் நான் படிப்பேன். இங்கிலீஷ் புக்கு பொம்மை தானே பார்க்குறேன். நெக்ஸ்ட் இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சேர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சேர் வந்து ஆக்சுவலி சூப்பர் கம்ஃபர்டபுள். நீங்கள் எந்த பக்கம் ரொட்டேட் பண்ணி விட்டாலும் என்னடி வரல.
இங்கே பக்கத்தில் சும்மா இந்த பேக்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பிளேஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இதுதான் எங்களோட 17th ஃப்ளோர் வியூ. இப்போ நைட்னால உங்களுக்கு வெளியே பெருசாக தெரியாது. ஸோ இங்கே பால்கனிலாம் எதுவும் இல்லை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த காந்தி ரோடு நான் ஸ்டே பண்ணியிருக்க பிளேஸ், இந்த ஏரியாவில் இருக்க ஃபுல் பிளேஸ் வந்து ஆக்சுவலி தெரியுது. ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த வியூ. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிவி பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒர்க்கிங் ஏரியான்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த சேர், ரொட்டேட்டிங் சேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே தான் வந்து கொஞ்சம் நேரம் என் லேப்டாப் வச்சு இந்த எடிட்டிங் ஒர்க் அதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு ரூம் இருக்குல்ல, திஸ் இஸ் த பெட்ரூம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு கிங் சைஸ் பெட் கொடுத்துருக்காங்க. இந்த பெட் ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுள். நாங்கள் 4 பேர் நாங்கள் இதில் படுத்துக்கிட்டோம். எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாகவே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. தென் ரூம்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டிவி இருக்கிறது ஆக்சுவலி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மேட்சஸ்லாம் பார்க்குறதுக்கு. ஏன்னா குழந்தைங்க வந்து எதாவது வந்து கார்ட்டூன் பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு அங்கே கார்ட்டூன் போட்டுவிட்டு நான் இங்கே டிவியில் வந்து மேட்சஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க வியூ தெரிகிற மாதிரி. அப்புறம் பெட்டுக்கு 2 கார்னர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோரேஜ் ட்ரா மாதிரி இருக்குது. இதில் வந்து லாண்ட்ரி பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் அண்ட் தென் ஷூ ஷைன் ஸ்பாஞ்ச் இது கொடுத்துருக்காங்க. ஏய் போடி வெளியே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கபோர்டுக்குள்ளே we have a locker. அதுக்கப்புறம் வந்து ஹேங்கர்ஸ், அயன் பாக்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுலேயே வந்து ரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நான் இதில் ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we have a telecom. ஸோ இதில் வந்து 0 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிசப்ஷன் கால் பண்ணலாம். ஸோ நான் ரிசப்ஷன் கால் பண்ணி எனக்கு வேணுன்றதெல்லாம் கேட்டிருக்கேன். கடை எப்போ சார் திறப்பீங்க? இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குவிக்காக நம்ம கேட்ட உடனே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு பாத்ரூம். ஸோ இங்கே வந்து டேப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் வர மாதிரி தான் வச்சுருக்காங்க. இந்த கிட்டில் இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா டென்டல், அதுக்கப்புறம் வேனிட்டி கிட், மேபி காட்டன் பட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஷவர் கேப், அப்புறம் கோம்பு, தென் வி ஹாவ் அ ஷேவிங் கிட், அப்புறம் லூஃபா கொடுத்துருக்காங்க, தென் மாய்ஸ்சரைசர். ஸோ இது எல்லாமே இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் ட்ரையர் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாடி லோஷன் அண்ட் ஹேண்ட் வாஷ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டவ் பிராண்ட்லேருந்து ரொம்ப ப்ரீமியமாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஸோ ரெஸ்ட் ரூம் ஏரியா அப்புறம் பாத்திங் ஏரியா வந்து இந்த கிளாஸ் டோரில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாத்திங் ஏரியாவில் வி ஹாவ் ஷவர். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பாடி வாஷ், ஷாம்பூ, கண்டிஷனர் டவ் பிராண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் கோல்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ லெஃப்ட் சைடில் டர்ன் பண்ணிங்கன்னா வி வில் கெட் த ஹாட் வாட்டர், ரைட் சைடில் வந்து கோல்டு வாட்டர் வரும். எங்களுக்கு கிடைச்ச காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ரூட் பேஸ்கெட்டில் ஆப்பிள், கோவா அண்ட் பனானா கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லை, லாஸ்ட் டே அலேனாக்கு தால் ரைஸ் கேட்டிருந்தோம். அதோட பில் 1200 rupees. எஸ், 1200. ஆனா பேபிக்குனால ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. ஸ்விம்மிங் பூல் டெரஸ்ல இருக்கு அண்ட் டைமிங்ஸ் வந்து 7 AM to 7 PM. சைல்டுக்கு 2 feetம் அடல்ட்ஸுக்கு 4 feetன்னு செப்பரேட்டா வச்சிருந்தாங்க. டவல்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ் அங்கேயே இருந்துச்சு அண்ட் பெரிய ஸ்விம் டியூப்ஸ் இருக்கு. கிட்ஸுக்கு ஸ்மால் சைஸ் இல்ல. நாங்க ஷவர் பண்ணிட்டு தண்ணியில இறங்கிட்டோம். லயா ஸ்விம்மிங் கிளாஸ் போயிட்டு கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கிட்டு இருந்தா. ஆர்வ கோளாறுல மேலேந்து ஜம்ப் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா.
ஸ்விம்மிங் முடிச்சிட்டு அங்க டர்ஃப் வியூ வச்சிருந்தாங்க. அங்க இருந்து நமக்கு ரேஸ் கோர்ஸ் வியூ ஃபுல்லாவே தெரிஞ்சது. ஏர்லி மார்னிங் நான் போனப்போ ஹார்சஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. யூசுவலி ஆஃப்டர்நூன் 1:30 to 2 PM இங்க ரேஸ் நடக்கும். பட் நான் அந்த டைம்ஸ்ல மோஸ்ட்லி வெளியே தான் சுத்திட்டு இருந்தேன். அதனால என்னால ரேஸ் பார்க்க முடியல. தென் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல யூ ஹேவ் ஜிம் which is open 24/7. மேக் ஷூர் டு புட் ப்ராப்பர் அட்டையர் அண்ட் ஜிம் ஷூஸ். ஆல்மோஸ்ட் எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருந்துச்சு. நான் போய் கொஞ்ச நேரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். என் ஆம்ச தொடுங்க, என் ஆம்ச தொடுங்க சார். எங்க இருக்கு? அதான் அந்த ஷோல்டர் கீழ குலகலன்னு இருக்கே, அதான் அம்சம். உள்ளேயே யூ ஹேவ் டவல்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் டிவியில நியூஸ் மூவிஸ் எல்லாமே ஓடிட்டு இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்ல பனானா, ஆப்பிள்ஸ் அண்ட் ஜூசஸ் வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு 4th ஃப்ளோர் தான் போயிட்டுருக்கோம். இங்கே பிரேக்ஃபாஸ்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 AM to 10:30 AM வரைக்கும் கொடுத்துருக்காங்களாம். இங்கே இருக்க அந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து கெஃபே ஜி. ஸோ நான் ரூம் புக் பண்ணும்போது எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டையும் சேர்த்தே வந்து புக் பண்ணிட்டேன். சரி வாங்க போகலாம். பிரேக்ஃபாஸ்ட் உள்ள போயிட்டு நம்ம போய் ஃபுட் எடுத்துட்டு வர கேப்ல இங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் கிட்ஸை எங்கேஜ்டா வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு எது கொடுத்தா அமைதியா இருப்பாங்களோ அதை கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, கலர் பேப்பர்லாம் கொடுத்து கலர் பண்ணவும் வச்சிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். இங்க வெஜ் அண்ட் நான்வெஜ் இருக்கு. நான் பூரி அப்புறம் ஃபிஷ், சிக்கன் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆம்லெட், தோசாலாம் ஆன் ரிக்வெஸ்ட் ஃப்ரெஷ்ஷா பண்ணி கொடுப்பாங்க. ஃப்ரூட்ஸ், டெசர்ட், ஐஸ்கிரீம் எல்லாமே சாப்பிட்டு வயிறே ஃபுல் ஆயிடுச்சு. டீ பிஸ்கெட் ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. அப்படி இல்லைன்னா யூ கேன் கெட் இட் இன் வெண்டிங் மெஷின்ஸ் as well. பிளஸ் ஜூசஸ் எல்லாமே இருந்துச்சு. ஒன் மோர் திங், நாங்க ஸ்வீட் ரூம் புக் பண்ணதுனால நாங்க அவங்களோட IHG மெம்பர் ஆயிட்டோம். which மீன்ஸ் ஸ்பெஷல் கவனிப்பு இருக்கும். அண்ணா காபி சாப்பிட்டீங்களா அண்ணா? அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா? இன்கேஸ் இவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க் மேல ஐகான்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. என்னோட ஃபைனல் வேர்டிக் பேஸ்ட் ஆன் மை 2 night ஸ்டே, ஸ்பேஷியஸ் ரூம், ரூஃப்டாப் பூல், எக்ஸலன்ட் பிரேக்ஃபாஸ்ட், ரேஸ் கோர்ஸ் வியூ, சென்ட்ரல் லொகேஷன் அண்ட் வெரி குட் சர்வீஸ். இவ்வளவும் ஒரே பிளேஸ்ல கிடைக்கிறது இஸ் a value for money. நான் எடுத்தது ஸ்வீட் ரூம் which was around 8K per night. It's not necessary நீங்களும் இதே ரூம் தான் எடுக்கணும்னு, there are other options as well. இந்த ஸ்டேக்கு கண்டிப்பா நான் 10 out of 10 கொடுப்பேன். So guys, இதுதான் ஹாலிடே இன் பெங்களூரு ரேஸ் கோர்ஸ்ல என்னோட கம்ப்ளீட் ஹானஸ்ட் ரிவ்யூ. பெங்களூர் ட்ரிப் பண்றவங்க அகோடால இந்த ஹோட்டலை டெஃபினட்டா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது என்னோட சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஷா vlogs சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் ஃபேமிலி டிராவல் கண்டென்ட். டிஸ்கிரிப்ஷன்ல பெங்களூர் ட்ரிப்போட பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. நான் ஷா, நீங்க பார்த்துட்டு இருந்தது ஷா vlogs. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.